அனைவருக்கும் வணக்கம். ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் டே 31 கிளாஸில் இருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நிறைய டென்சஸ்லாம் பார்த்துருந்தோம், வேர்ப்ஸ்லாம் பார்த்துருந்தோம். ஸோ இந்த வேர்ப்ஸை வச்சு தான் அந்த டென்சஸ் எப்படி பேசணும், எப்படி வந்து நம்ம அப்ளை பண்ணணும் வேர்ட்ஸை அப்படின்ட்டு நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அது ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம வேர்ப்ஸ் பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஸோ வேர்ப்ஸ் தெரிஞ்சதுன்னா அந்த V1 V2 V3 வேர்ப்ஸ் அது தெரிஞ்சாலே ஈஸியாக நம்ம பேசலாம். அது எங்கே போட்டு பேசணுன்றது தான் வந்து டிஃப்ரென்சியேஷன். ஸோ மற்றபடி டென்சஸ் யூஸ் பண்ணி பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் பேச முடியாது. ஸோ பேசணும்னு முடிவு பண்ணிட்டா இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் நம்ம கிளாஸ் பார்க்கணும். உங்களுக்கு புரியணும், எப்போ பார்த்தாலும் வந்து எதனா ஒரு டென்சஸ் புரியலாம், நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் இந்த டென்சஸில் எப்படி வரும் அப்படின்றதுக்காக. ஸோ நம்ம கிளாஸ்க்கு போகலாம். அதே மாதிரி பயாலஜி கிளாஸ் பார்த்தீங்கன்னா போட முடியல கிளாஸஸ் ரெகுலராக. எதனாலனா அது ரொம்ப அதிகமாக ஒர்க்லோடாக இருக்குது. ஸோ இங்கிலீஷ் போடுற மாதிரி இல்லை, அது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அதில் வந்து நிறைய டைம் எடுக்க வேண்டியது இருக்குது, எஃபர்ட் போட வேண்டியது இருக்குது. இங்கிலீஷ் மாதிரி இல்லை. ஸோ அதனால் அதோட கிளாஸஸும் உங்களுக்கு ரெகுலராக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? இப்போ நம்ம கிளாஸுக்கு போகலாம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் டே 31 கிளாஸில் எப்படி ப்ரெசண்ட்டில் எப்படி டென்சஸை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ எந்த இடத்துல நம்ம இதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லும்போது நம்ம ப்ரெசண்ட்டில் பர்ஃபெக்ட் டென்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ரீசன்ட் பாஸ்ட் டென்ஸ், ரீசன்ட் பாஸ்ட்டில் வந்து இப்போ 1 மணி நேரம் முன்னாடி ஒரு ஒர்க் நடக்குதுன்னா ஒரு பிளேஸுக்கு போகிறோம், அதை பற்றி பேசும்போது வந்து ரீசன்ட் பாஸ்ட்டில் வந்து நம்ம இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அதேமாதிரி நம்மளோட குவாலிஃபிகேஷன் பற்றி சொல்லும்போது நம்ம இந்த ப்ரெசண்ட்டோட பர்ஃபெக்ட் டென்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். சரி, இதில் எப்படி சப்ஜெக்ட் யூஸ் பண்ணுறது பார்ப்போம். ஐ வி யூ தே இது சப்ஜெக்ட்ஸு. ஸோ ஐ வி யூ தே வரும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணால் ஹேவ் யூஸ் பண்ணணும் ப்ளஸ் V3 வேர்ப்ஸ். ஸோ வேர்ப் தெரியாதவங்க நம்மளோட ப்ரீவியஸ் கிளாஸில் வேர்ப்ஸ் 50 வேர்ப்ஸ் இந்த வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அந்த வேர்ப்ஸை வந்து கொஞ்சம் படிச்சுக்கோங்க. அது புரிஞ்சுதுன்னா நம்ம ஈஸியாக இங்கே அப்ளை பண்ணலாம். சரிங்களா? அப்புறம் ஈஸி ஹிட்டு இது வரும்போது ஆஸ் யூஸ் பண்ணுவோம் ப்ளஸ் V3 வேர்ப் இது நம்ம யூஸ் பண்ணுவோம். சரி, இதில் எப்படி சென்டென்ஸ்லாம் நம்ம வந்து மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஐ ஹாவ் ஆல்ரெடி வாட்ச் தட் மூவி. ஸோ இங்கே ஐன்றது சப்ஜெக்டு, ஹேவ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி வாட்ச்டுன்றது வந்து V3 வேர்ப் தட் மூவி. நான் அந்த மூவி பார்த்தேன், நான் ஆல்ரெடி இந்த மூவி பார்த்துட்டேன்னு சொல்லுவோம்ல, ஐ ஹவ் ஆல்ரெடி வாட்ச் தட் மூவி. ஸோ இங்கே ஆல்ரெடின்றது கீவேர்ட்ஸாக நம்ம யூஸ் பண்ணுவோம், ஒரு கீவேர்ட்ஸாக யூஸ் பண்ணணும் இன் பிட்வீனில். ஐ ஹாவ் ஆல்ரெடி வாட்ச் தட் மூவி. சி ஹாஸ் ஆல்ரெடி ட்ரைட் தட் ரெசிபி. அவள் வந்து ஏற்கனவே அந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டா. அவள்னு யூஸ் பண்ணும்போது ஷீன்னு சொல்லியிருந்தோமா. ஸோ ஷீ வரும்போது என்ன சொல்லியிருந்தேன், ஆஸ் யூஸ் பண்ணணும். ஸோ அதே மாதிரி ஆல்ரெடி ட்ரைடு தட் ரெசிபி V3 வேர்ப். ஸோ ட்ரைடுன்றது வந்து V3 வேர்பில் வரும். தே ஹாவ் ஆல்ரெடி சீன் ஹிம். அவர்கள் ஏற்கனவே பார்த்துட்டாங்க, அவங்க வந்து ஏற்கனவே அந்த படத்தை பார்த்துட்டாங்க. மூவி யூஸ் பண்ணும்போது மூவி அங்கே யூஸ் பண்ணலாம். சீன் ஹிம் அவங்க பார்த்துட்டாங்க, அவர்கள் பார்த்துட்டாங்க சொல்லுவோம்ல. ஸோ தே வரும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், தே வரும்போது ஹாவ் ஆல்ரெடி சீன் V3 வேர்பு ஹிம் அப்படின்னு சொல்லுவோம். ஐ ஹாவ் நெவர் கான் டு டெல்லி. நான் வந்து டெல்லியை பார்த்ததே இல்லை அப்படி சொல்லுவோம்ல. நான் வந்து அந்த டெல்லியை பார்த்ததே இல்லை, போனதே இல்லை அப்படி சொல்கிறதுக்கு ஹை வரும்போது என்ன யூஸ் பண்ணுவோம், ஹாவ் யூஸ் பண்ணுவோம். நெவர்ன்றது வந்து கீவேர்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். கான் டு டெல்லி போனதே இல்லை டெல்லிக்கு. கோவோட V3 வேர்ப் தான் வந்து கோ வெண்ட் கான். ஸோ V3 வேர்ப் கான் டு டெல்லி போனதில்லை அப்படி சொல்கிறதுக்கு இது நம்ம யூஸ் பண்ணுவோம் V3 வேர்ப். மை மதர் ஹாஸ் கான் டு டெம்பிள். மை மதர் ஹாஸ் கான் டு டெம்பிள். இங்கே வந்து ரீசன்ட் பாஸ்ட் டென்ஸில் இப்போ தான் போயிருக்காங்க, இப்போ தான் வெளில போனாங்க, 1 மணி நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு வந்து மை மதர் ஹாஸ் கான் டு டெம்பிள், இப்போ தான் போயிருக்காங்க கோயிலுக்கு, போயிட்டு வந்தாங்க அப்படி சொல்கிறதுக்கும் நம்ம ரீசன்ட் பாஸ்ட் டென்ஸில் நம்ம அதை யூஸ் பண்ணலாம். he just gone out. ஈனா நம்ம என்ன சொல்லுவோம், ஈக்கு வந்து as யூஸ் பண்ணுவோம். gone V3 verb out. he just இப்போ தான் வெளில போனாங்க, அவர்கள் வெளில போனாங்க, he just gone out சொல்லியிருக்கோம்ல, அதுக்கு வந்து இப்படி நம்ம யூஸ் பண்ணலாம். I have completed master's degree. இப்போ நம்ம ஒரு பிளேஸுக்கு ஒரு இன்டர்வியூ போனோம்னா என்ன சொல்லுவோம், நான் வந்து இந்த டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டேன், I have completed my degree அப்படின்னு நம்ம இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் நம்ம அதை யூஸ் பண்ணலாம். இது வந்து யூஸ் பண்ணும்போது ஒரு ப்ரொஃபஷனாக இருக்கும். ஐ ஹாவ் யூஸ் பண்ணும்போது ஐ ஹவ் ஆல்ரெடி வாட்ச் தட் மூவி. நான் ஏற்கனவே அந்த படம் பார்த்துட்டேன் அப்படி சொல்லுவோம்ல, ஏற்கனவே அந்த படம் பார்த்து முடிச்சிட்டேன் அப்படி சொல்லிட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் கீவேர்ட்ஸ்.
ஸோ இதான் வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்சஸில் நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ இதை வச்சு நம்ம எப்படிலாம் நெகட்டிவ் வேர்ட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, கொஸ்டின்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணுறதுலாம் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்ப்போம். சரிங்களா? தேங்க்யூ.